அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் ஆசீர்வாதத்தோடு இந்த நாளின் காலை பொழுதை எங்களுக்கு கிருபையாக மீட்டுக் கொடுத்து, அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொன்ன வார்த்தைக்கு இணங்க உம்முடைய சமூகத்தில் உம்மோடு உறவாடுவதற்கு வந்திருக்கிறோம். எங்களை எழுப்பின் நோக்கத்தை நீர் பூர்ணப்படுத்தி, இந்த நாளின் உம்முடைய சித்தம் எங்கள் மீது என்ன என்பதோ அதை நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். வந்திருக்கின்ற ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை யோவான் எழுதின நற்செய்தி நூல் 9வது அதிகாரம் 4வது வசனம் இப்படி சொல்லுகிறது: இதோ பகற்காலம் இருக்க மட்டும் நான் என்னுடைய பணியை செய்வேன். இதோ ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று சொல்லுகிறார். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ராக்காலம் என்றாலே வெளிச்சமற்ற ஒரு நேரம். அப்படி என்றால் இருள் என்று வைத்துக் கொள்ளுவோம். இருள் என்றால் அக்கிரமம், பாவம், துன்பம், துயரம், எப்படி வேண்டுமானாலும் நாம் இதை ஏற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு கிரியை செய்கிற நம்மில் அந்த கிரியை செய்யக்கூடாத ஒரு நாள் வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த நாளின் ஆசீர்வாதம் என்ன என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கும்போது, அவருடைய வல்லமையின் மகிமை தேவ சமூகத்தில் எப்படியெல்லாம் காணப்படுகிறது என்பதை நாம் யோசித்து ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை நேரம் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு குணம், அதாவது கடைசி ஜாமம். கடைசி ஜாமத்தில் அந்த 3 மணியிலிருந்து, இரவு 3 மணியிலிருந்து அந்த 5 மணிக்குள் நாம் எழுந்து ஜெபிக்கிற ஜெபம் தேவன் நமக்கு கொடுக்கிற மிகுந்த உபாயம். அதிலே நாம் ஆண்டவரோடு தொடர்பு கொள்வதற்கு, ஆண்டவரோடு பேசுவதற்கான ஒரு நேரம். இந்த நேரத்தை நாம் எப்படி ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டுமோ அப்படி ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும். அன்றைக்கு சாமுவேலோடு ஆண்டவர் பேசினார். 3 முறை கூப்பிட்டார். சொல்லும் ஆண்டவரே, நான் கேட்கிறேன் என்று மறுமொழி கொடுத்த அந்த சாமுவேலின் உத்தரவை போல, அன்பு பிள்ளைகளே, இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் என்கின்ற அந்த உணர்வு நமக்குள் வேண்டாம். ஏனென்றால் நாம் எவ்வளவு சீக்கிரம் ஆண்டவருக்குள் தொடர்பு வைத்திருக்கிறோமோ, அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை காலைதோறும் எழுப்புகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறபடி, அவர் எழுப்பும்போது நாம் அவருக்குள் விழித்திருக்கிற பிள்ளைகளாய் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஒருவேளை நித்திரை நம்மை ஆட்கொண்டு இருந்தாலும் அந்த நித்திரையினால் நாம் நம்முடைய பணிகளை செய்வதற்கு நாம் பின்தங்கி விடுவோம். எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மை எழுப்புகிறாரோ அப்பொழுதெல்லாம் நாம் எழுந்து தேவ வார்த்தைகளை கேட்பதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு தேவ வசனம் சொல்லுகிற வார்த்தை, நாம் எல்லா நிலைகளிலும் ஆண்டவருக்குள் இருந்து ஆண்டவரோடு ஒரு ஒப்புரவை காண்பிக்கின்ற ஒரு நேரம்தான் இந்த காலை நேரம். அதிகாலையிலே தேவனோடு ஒப்புரவாகக்கூடிய ஒரு பாக்கியம் இன்றைக்கு அநேகருக்கு கிடைப்பது இல்லை. இரவு நித்திரைக்கு சென்ற பிள்ளைகள் நித்திரையிலேயே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வாழ்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர்
நம்முடைய கண்களுக்கு நல்ல வெளிச்சத்தை கொடுத்து, நல்ல விழிப்பை கொடுத்து, அவரோடு பேசுவதற்கு, அவருடைய உறவிலே நாமும் கலந்து கொள்வதற்கு நம்மை அழைத்தார் என்றார். ஆண்டவர் நம்மோடு பேசுவதற்கு நம்மை எழுப்புகிறார். யாரையெல்லாம் அவர் தெரிந்து கொண்டாரோ அவர்களோடு பேசுவதற்கு நம் ஒவ்வொருவரையும் எழுப்புகிறார். எனவே தான் அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று ஞானி சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இது ஒரு நிசப்தமான நேரம், எந்தவித சப்தங்களும் இல்லாத நேரம். தேவனோடு நாம் தனித்து பேசுவதற்கு நமக்கு அவ்வளவு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பேசுவதற்கு என்றால் நம்முடைய சுய ஜீவிதத்திற்காக, மற்றவர்களுடைய சுய ஜீவிதத்திற்காக, நாம் வாசம் பண்ணுகிற தேசத்திற்காக, எத்தனையோ எளிய ஏழை பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக, மருத்துவமனைகளில் இருக்கிற பிணியாளிகளுக்காக, தேசத்தின் நன்மைக்கென்று பாடுபடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய இந்த நேரத்தை ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டதனுடைய நோக்கமே அவரோடு வார்த்தைகளோடு அவரை சந்திப்பதற்கு, அவருக்குள் பேசுவதற்குத்தான். நம்முடைய வாய்களை திறந்து தேவ நாமத்தை நாம் எவ்வளவு உச்சரிக்கிறோமோ, எவ்வளவு அவரோடு கூட வார்த்தைகளை நாம் பேசுகிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு ஆசீர்வாதம் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளிலும் தாவீது பாடுகிறார், கர்த்தாவே என் சப்தத்தை கேளும், நான் காலையிலே ஆயத்தமாகி சமூகத்திற்கு முன்பாக வந்து நிற்கிறேன் என்று 5வது சங்கீதம் 3வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, காலையில் ஆயத்தமாகி தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு பழக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி அனுசரிக்க வேண்டும் என்பதை யோசித்து அந்த வார்த்தையின் பிரதிபலனை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு நம்மை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிறார். இது கூப்பிடுவதற்கான தருணம். கூப்பிடும்போது நான் உனக்கு செவி கொடுத்து உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவத்திலே நம்முடைய வாழ்க்கை தேவனுக்குள் விஸ்தாரமாய் காணப்பட வேண்டுமென்றால் நாம் நம்முடைய கரங்களை விரித்து எவ்வளவு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நோக்கி கூப்பிடுகிறோமோ அந்த சப்தத்தை ஆண்டவர் கேட்கும்படி நாம் இந்த காலை வேளையை தெரிந்து கொண்டு சோர்வில்லாமல் உற்சாகத்தோடு இந்த காலை பொழுதை நாம் ஆசரிக்க தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போமா? எனக்கு பலவீனம், எனக்கு சோர்வு என்று எண்ணுகிற பிள்ளைகளே, நீங்கள் சோர்வையோ பலவீனத்தையோ எண்ண வேண்டாம். நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை பலப்படுத்துகிற தேவன் நான் என்று இந்த காலை பொழுதில் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் எதுவாக இருந்தாலும், அற்ப காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் உங்களுக்கு விடியலை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் எதை நோக்கி தேவ சமூகத்தில் செல்ல வேண்டுமோ அதை ஆண்டவர் நமக்கு ஆதாயப்படுத்தி கொடுக்க பிரியப்படுகிறார். நாம் கர்த்தரோடு இருக்கும்போது அவர் நம்மோடு இருப்பார். வேதம் சொல்லுகிறது, நாம் அவரை நோக்கி ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களும் தேவ சமூகத்தில் இரட்டிப்பான நன்மையை கொடுக்கக்கூடியதாய் காணப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கலங்காதே, திகையாதே. உனக்கு முன்னால் ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை, ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நான் உன்னை அதிசயங்களை காணச் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லும்போது அந்த அதிசயத்தை இந்த காலை வேளையில் ஆண்டவர் இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையில் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வைக்கப் போகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ ஜனமே, உங்களை வைத்து ஆராய்ந்து பாருங்கள். எந்தவித ஆண்டவரே சத்ருவானுடைய சோதனைகளும் நம் மீது விழாதபடி நம்மை காக்கிற தேவன். ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை.
அவர் என் பக்கத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் யாரை நோக்கி ஜீவிக்கிறோம், யாருக்காக ஜீவிக்கிறோம் என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று. நம்மை படைத்தவரே, நமக்கு வேண்டிய சகல ஈவுகளையும் நன்மையான ஈவுகளையும் செய்து கொடுப்பவரே, அவருக்காக நாம் ஜீவித்து அவரை தெய்வமாக கொண்டு வாழ்கிற ஒரு ஜனமாக நம்மை ஒப்புக் கொடுப்போமா? இதோ கர்த்தரை தெய்வமாக கொண்டு வாழ்கிற ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறபடி நம்மோடு தேவ கிருபை தங்கும்படியாய் என்றென்றைக்கும் அவரோடு இருந்து அதிகாலையில் தேவனை தேடுகிற அனுபவத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாமும் பெற்று அந்த ஆசீர்வாதத்தை முழுமையுமாக நம்முடைய வாழ்க்கையில் தக்க வைத்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை முழுமையுமாக பெற நம்ம எப்போ கொடுப்போமா? ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து உம்முடைய வல்லமை இருந்து எங்களை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த செவ்வாய்க்கிழமையில் காலையின் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு என் தேவன் எங்களை பலப்படுத்தி காத்துக்கொள்ள கிருபை செய்யும் ஆண்டவரே. என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி இருக்கிறீரே, இன்றைக்கு இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற எங்கள் ஒவ்வொருடைய சப்தத்தையும் கேட்டு என் தேவன் எங்களுடைய மனபாரங்களை நீக்கி எங்களை ஆண்டவரே மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளாய் எங்களை அழைத்து அந்த வாழ்க்கையின் வெற்றியை நாங்கள் காண்பதற்கு எங்களோடு நீர் தங்க வேண்டும் என்று உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மனபாரத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கஷ்டங்களையும் கர்த்தர் நீக்கி சுகத்தை கொடுத்து பணி செய்யக்கூடிய பிள்ளைகளுடைய பணிகளை கர்த்தர் ஆசீர்வதித்து பயணம் செய்யக்கூடிய பிள்ளைகளுடைய பயணங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து சுகவீனமாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து இந்த நாளிலும் விசேஷமாய் வாலிப பிள்ளைகளோடு உம்முடைய கிருபை இருந்து எந்தவித உலக இச்சைகளுக்கும் தங்களுடைய எண்ணங்களை ஆண்டவரை சிதற விடாதபடி என் தேவன் அவர்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வயது முதிர்ந்த பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீரே, அந்த ஆசீர்வாதத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும் ஆண்டவரே. இதோ இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய கிருபை அனுப்பி இந்த நாளை சந்தோஷமாக அந்த பிள்ளைகள் ஆசரிக்க என் தேவன் பலத்தை தாரும், காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளின் காலையின் வெளிச்சத்திலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரோடும் தேவ கிருபை இருப்பதாக. அதிகாலை ஜெபம் எப்பொழுதும் தேவனுக்கு மகிமை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்களும் அந்த பழக்கத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். ஆமென்.